ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 99 days இந்த ஃபாரஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க படம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம 99 days விளையாட போகிறோம். நம்ம கேம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நன்றி 2க்கு கிரியேட் பண்ணுறா சொல்லுவா. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான். இந்த கூட யாராவது வந்தாங்களாலே டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. வேஸ்ட்டு ப்ரோ ப்ளே வந்தாலுமே சொல்கிறத கேட்காம அவனுங்க வாட்டுக்கு எதுவும் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் தர போட்டிருக்கோம். நம்மளால் சர்வே பண்ண முடியுமா? முடியும். ஓகே, இப்போ நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு அப்டேட் கூட விட்டுருந்தானுங்க, டெக்கரேஷன் அப்டேட்டு. ஸோ ஆமாம், இல்லை மரத்தை வெட்டக்கூடாதுடா, மரத்தை தூக்கிட்டு போய் போகணும். அப்போ என்ன அது வெட்டி தாட்டா போடணும். கிரிஞ்சு பண்ணுறாங்க டேய். அவனுக்கு தெரியும், என் கூட தான் சேர்ந்து அவ்வளோ நேரம் வந்தால் அது எதுவுமே தெரியாத மாதிரி உருட்டிகிட்டு இருக்கான். சரி வாங்க. ஸோ நான் டாக்டர் கிளாஸ் எக்யூப் பண்ணியிருக்கேன். டாக்டருங்கிற மாதிரி. நன்றிக்கு உனக்கு ஷாப்பிங். ஆமாம், உனக்கு ஷாப்பிங் கிடச்சிச்சுன்னா இங்கே போடுறா இந்த இடத்துல. இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா ஆமாமே நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்பீடாக நடடா. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட கோல் என்ன தெரியுமா கைஸ்? ஒரு 50 days ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சுற்றி ஒரு கவர் மாதிரி போட்டு ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷன் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம வீடியோவில் எப்படியாவது பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்தாலும் தெரியும். ஒரு வேளை இந்த வீடியோ முடிக்க முடியலன்னா பார்ட் 2 கூட போடுறோம் நாங்கள், பிரச்சனையே இல்லை. ஷாப்பிங் ஃபஸ்ட்டு லெவல் 3 ஆக்கணும். லூட்லாம் அடிக்காத. தண்டிக்கு ஒன்று தான். ஃபஸ்ட்டு மரம் மட்டும் வெட்டுறா. மரம் மட்டும் வெட்டியே நான் போய்ட்டு ஃபுட் எடுத்துட்டு வரேன். பன்னி ஃபுட். ஸோ இந்த தடவை அப்டேட் டெக்கரேஷன் அப்டேட்டு. டெக்கரேஷன் அப்டேட்னா அந்த ஒருத்தர் குதிரையில் வருவான் ஒருத்தன், அதாவது நம்மளுக்கு பொருள்லாம் வைப்பான். ஸோ அவனில் இன்னும் நிறைய பொருள் சுட்டிருக்காங்க. அதுதான் டெக்கரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மீன் அப்டேட் வந்துச்சு. இப்போ டெக்கரேஷன். நாளைக்கு இன்னொரு அப்டேட் வருது. அது என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ ஆமாம், சாட்டர்டே அப்டேட். என்னடா அது? பன்னி. ஆமாம், பிளாக் ஃப்ரூட்டு, க்ரோவா கார்டன், ஸ்டிக். எப்போ பார்த்தாலும் பிளாக் ஃப்ரூட்ஸுக்கு போயிட்டு ரோப்ளாக்ஸ் டே நாளைக்கு ரோப்ளாக்ஸ் அப்டேட் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகிட்டியா? நைஸ். வெயிட் பண்ண, இதில் லூட் வச்சுட்ருக்கேன். இனி போடுறா. ஏங்க நீ வேறு இன்னொன்று ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஒரு நெருப்புலையே போடு. நம்ம ஓரளவுக்கு இது குட்சாக்கடா பாடி. நம்ம ஓரளவுக்கு இது அப்கிரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம இது அது என்னது பன்னி ஃப்ரூட்டா? எனக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இதை அப்கிரேட் பண்ணிடணும். ஃபயரை அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்து கம்மியாக தான் குறையும்ல. அந்த இது அது என்னது அதான் அந்த நெருப்பு குறையும்ல, அது கம்மியாக ரொம்ப ஸ்லோவாக குறையும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ணிடணும் ஃபஸ்ட் நைட்லேயே. ஸோ ஈட் ஓடு பறந்து செல்வோம். எஸ், பறந்து செல்வோம். தெரியும்டா, அது தெரியும். எப்படி இந்த கேம் விளையாட முடியும்? நம்மளால தெரியும்டா. உட்டு மட்டும் போட்டே விட்டு போடுறா. அப்புறம் என்னாச்சு ப்ரோ, ஏன்டா ரொம்ப நேரம் வீடியோ போடலாம் கேட்கலாம். ஸோ ஒரு சின்ன இதுதான். ஸோ இனிமேல் டெய்லி வீடியோ போட பார்ப்பான். போடுறா விட்ட போடு. நைஸ். நம்மளுக்கு இன்னும் நிறைய விட்டு தேவை. இப்போ நம்ம லெவல் 5 ஆக்கணும் எப்படியாவது ஃபஸ்ட்டு. அது வரைக்கும் நோ லூட், நோ எனிதிங், ஒன்லி வுட்டு தான். ஓகே, எஸ் போடு. உட்டை அதுக்கடுத்து வேணால் அப்புறம் கொஞ்சம் கிரைண்டரில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கிரைண்டர்னா புரியுதுல்ல? ஏன் பக்கத்துலேயே வந்துருக்கேன். நான் வெட்டுறேன், நீ போடு. அதுக்குன்னு வெட்டிட்டு வந்துடாதடா, எடுத்துட்டு வாடா. ஐயோ மாற்றி போட்டேன். ஆனால் இந்த மேட்ச்சில் இந்த கேம் போடுறதுல கன்ஃபார்ம் முடிதானே சாப்பிடும். பார்க்கலாமா? செத்த நான் இதுவே பண்ண மாட்டேன். பார்க்கலாமா? என்னடா? அப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். தண்டிக்கு மரத்தை வெட்டிட்டு பரவாயில்லையே, நம்ம டே 1 குள்ளேயே
ஒரு லெவல் 4 போய்ட்டோம் மரத்தில். எனக்கே பெருமையாக இருக்குது. ஐயோ பன்னி ஃபுட் அங்கே போட்டோண்ணா, இங்கே இருக்கு. டேய் ஏன் பன்னி ஃபுட்டை எடுக்கக்கூடாது, எடுத்தாலும் எடுத்துருவா. நம்ம போயிட்டு பண்ணிடலாம். இனிமேல் கொஞ்சம் விட்டு பட்டு நொறுக்கி தள்ளிடலாங்க. என்னால் 7 இது எடுக்க முடியும், என்னால் 15 எடுக்க முடியும். 1 2 3 ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு 7 எடுக்க முடியும். 1 இப்போ நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு லூட் வச்சுட்டு வரேன். இங்கே இரு. இந்தா உனக்கு தேவையான பன்னி ஃபுட் இங்கே இருக்கு பேர். பன்னி ஃபுட் வச்சு குட் ஆக்ஸ் வாங்குடா. கத்தி வாங்கு. இதோ அவங்ககிட்டயே போட்டேன். குட் ஆக்ஸ் வாங்கு, ஏன்னா அது வாங்காத. டேய் இங்கே போட்டிருக்கேன் பாடுறா, இவங்கிட்டே போட்டேன் நானா. இதோ அந்த ட்ரேட் பண்ணுறவங்ககிட்டே போட்டேன். இது அங்கே இருக்கு பேர். அவனை போட்டு குட் ஆக்ஸ் வாங்கு, ஏன்னா நீ மழை தானே வெட்டுற, உனக்கு அதான் யூஸாக இருக்கும். டக்குன்னு வெட்டலாம், அதனால் நீ அதுவே வாங்க. நான் போய்ட்டு லூட் டெஸ்ட்டேன். வாட் ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா மெட்டல்ஸ் வச்சு அப்படியே நம்ம கிராஃப்டிங் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணி வுட்லாக்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணி நம்மளோட பேஸை அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறதுனா ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். அழகாக ஆக்கிறது விடு, நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். இந்த ஆல்ஃபா உல்ஃப் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். உல்ஃப் பெல்ட்டு கிடச்சா சொல்கிறா, நான் கன்று கிடச்சிட்டு தான் போய்ட்டு ஃபர்ஸ்ட் கிட்ட காப்பாற்றிட்டு வந்துடுவேன். எனக்கு கன்று தான் கிடைக்க மாட்டேங்குது. டேய் இங்கே பாரு, எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. குட் சாக் கிடச்சிச்சு, வேணுமா? டே குட் சாக்குடா, சாக் வேணுமா? வெயிட் பண்ணுறா, அந்த இடத்துல கன்று இருக்க இடம் இருக்கு, நான் போய்ட்டு அதை லூட் டெஸ்ட். சேஃப்டியாக இருக்கணும். இப்படி போயிட்டு அவள் தான் உள்ளே வந்துட்டோம். சே ரிவால்வர் இருந்துச்சுன்னா, ஐ மீன் ரைஃபிள் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ரைஃபிள் தவிர இருக்க எல்லா கன்னும் இருக்குது. ஸோ கன்று கச்சிச்சு. ஸோ நம்ம போய்ட்டு அடுத்த நைட்டு இல்லைனா இந்த நைட்டில் தரல போயிட்டு நம்ம போயிட்டு நான் இதே எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது என்னது, ஐயோ துரத்த ஆரம்பிச்சிச்சுடா. குழந்தைய கண்டுபிடிச்சி வந்துடுவான். இதுக்கு முன்னாடி ஒரு இது துரத்துது. ஓடுறா தண்டிக், சி தண்டிக் விட்டு போட்டுட்டு தானே இருக்க. ஐயோ எனக்கு ரிவால்வர் ஆமோ தானே முக்கியம். ஓடுறா தண்டிக், உன்னோட குட் சாக்கை நான் தெரியாமல் வாங்கி விட்டு வந்துட்டேன்டா. மனுச்சு விட்டு ப்ரோ. ஓடுறா இங்கே வந்து இந்த வெட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது கொல்லவே கொண்டிருக்கும். பாரு ஹெல்த்தை பாரு, சாவே போகிறேன் நான். ஜஸ்ட் மிஸ்ட்டு, அதனால குட்சாக்க போட்டு வந்துட்டேன். எப்படி தப்பிச்சு வந்துட்டேன்ல, அதுவே இதுடா பெரிய இதுடா. வர்றா எவ்வளோ லூட் எடுத்துகிட்டு வருவேன். வெயிட் பண்ணுறா, ரிவால்வர் ஆமாம் அங்கேயே போட்டிருக்கேனடா. இல்லையா போடுறா அப்படி. நைஸ். இப்போ நம்மளுக்கு தேவை கொஞ்சம் விட்டு தான். ஸோ இங்கே இருக்க விடலாம். இந்த நைட்டு அந்த பேய் வர ஆரம்பிச்சோம். அந்த இது ஒரு பன்னி ஃப்ரூட். பன்னி ஃப்ரூட் அடி ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது கடிக்கவே கிடைக்காது. ஆமாம், அது டே டூல் தான் நினைச்சோம். இந்த இடத்துல நம்ம உட்டு போட்டுடலாம். ஸோ அதனால் டக்குன்னு கிடைக்கும் நம்மளுக்கு உட்டு. டே சாப்பாடு முடிச்சிடாதரா, முடிச்சிட்டான்டா. நீ சாப்பிட்ணானோ சும்மா சொன்னேன், எனக்கு நிறைய ஹெல்த் இருக்கு கைஸ். இப்போ நம்ம இப்போ போய்ட்டு குழந்தை இதை கண்டுபிடிச்சிட்டு வரணும். புல்லட்டும் தேவையான புல்லட் இருக்கு. இங்கே ஒரு ட்ரிக்கை கூட அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ட்ரிக்லாம் இல்லை, அது எல்லாமே பண்ணுவாங்க. இது பண்ணுறா ஃபஸ்ட்டு ஒரு இது மேப்பை கிராஃப்ட் பண்ணிடலாம். மேப் இஸ்யோ போய்ட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோரே பண்ணுவோம். நீ விட்டு மட்டும் போட்டேடுறா. டே தந்திக், டியர் வருமாடா இந்த நைட்டு. அட கடவுளே, எனக்கு அதுவே தெரியாதுடா. டியர்னா டே மான்ரா. சார் டியர் வரும்னு எதிரே பார்க்கலடா. நான் வாட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வாட்டுக்கு போயிட்டேன். போடு, நான் போய்ட்டு குழந்தைய கண்டுபிடிக்கிறேன். நீ விட்டு மட்டும் போட்டேடுறா.
டேய் இவ்வளோ சாப்பாடு இருக்குது, சாப்பாடு பத்தலையாம்மா. சரி விட்டு போடாத, நீ கொஞ்சம் சாப்பாடு வச்சு அப்புறமா விட்டு போடு. இங்க ஒரு லூட்ல எல்லாம் இருக்கு, அது மட்டும் அடிச்சு கொண்டு அது நான் அப்படியே எடுத்துட்டேன். நான் எல்லா லூட்டுமே எடுத்துட்டேன்டா. நான் சொன்னது மட்டும் பண்ணுறா போயிட்டு. நல்லா தான் இருக்கான்னு கிடைக்காது. சரிடா நீ அது விடு. இப்போ நீ போயிட்டு விட்டு பண்ணிட்டு பயன் பண்ணல சாப்பாடுறா. ஏதோ ஒன்று பண்ணுறான். வெட்டியாக வேலை சுற்றிட்டு இருக்கான்டா இவன். நீ தான்டா வெட்டியாக சுற்றிட்டு இருக்க. நீ அங்கேயே நான் எடுத்துகிட்டு வரேன். முதல்ல இந்த குழந்தையோட எங்கடா இருக்குது? அதை தானே தேடிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமா. குழந்தையோட தோறு இருக்கு, எல்லா இடமும் கிடைக்குதுடா. டேய் நிறைய சாப்பாடு இருக்குடா, சும்மா டென்ஷனே தாதுடா. பாதி இருக்குடா உனக்கு. சாப்பாடு கலெக்ட் பண்ணுறதுனால உன்னை அதை கலெக்ட் பண்ண சொன்னேன் கடவுளே. ஏய் ரீஃபில் 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 ரீஃபில். குட் ஆக்ஸ் இல்லைன்னா குட் ஆக்ஸு இல்லைனா சூப்பர் ஆக்ஸ். ஏதோ ஒன்று கிடைச்சி சொல்ல, ஏதோ ஒன்று கிடைச்சி சொல்ல. பிராட் சே ஐயா நார்மரா இதை வச்சு நான் என்னடா பண்ணேன்? பிடிக்காத விஷயமே கிடைக்குது கைஸ். காப்பாதுங்க கடவுளே, காப்பாதுங்க. ஐயோ ஊல்ஃப்டா. ரன் 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 ரன். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி வரைக்கும் இந்த குழந்தைய கண்டே பிடிக்க போடுறேன்னு நினைக்கிறேன்டா. ஃபஸ்ட்டு குழந்தைய எவ்வளோ நேரம் நானும் தெரியுது, எங்கே போய் உட்காந்துருக்கானே தெரிலடா. அவன் தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப தூரம் பின்னாடி வந்துட்டு நினைக்கிறேன். எனக்கு நான் இங்கே சுற்றி தான் நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்டா. எங்கே இருக்கான்டா அவன்? நான் நாளைக்கு போய் அவனை கண்டுபிடிக்கிறேன் கைஸ். நான் வந்துட்டேன் ப்ரோ. பாரு எவ்வளோ கோல் வச்சுருக்கேன். நான் தான் வெயிட் பண்ணேன். கோலை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஃபியூவல் போடலாம்டா. கத்தாதடா சும்மா போடுறா. ஒன்றும் பண்ண போகிறீங்கள. நான் பண்ணுவேன்ப்பா. உனக்கும் பாதி எனக்கும் பாதி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வந்துட்டேன். இதாடா 2 சேரு வெயிட் பண்ணி போடுறேன். இந்தா நான் செத்து போயிடுவேன். போடுறா எடுத்துக்கண்டா. இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போடா எனக்கு மட்டும் போதும். உனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. உனக்கு எனக்குள்ளே சரி நான் போய் செஸ்ட்டு தானே ஓப்பன் பண்ணணும். நிறையா இருக்கும். Night is approaching. We can do anything. அடி 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 இது மட்டும் சொல்லலாம். தண்டிக்கு எதையும் கிராஃப்ட் பண்ணாத, நான் வந்தோடனே கிராஃப்ட் பண்ணுறேன். ஏய் தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் பண்ணாது. ஓடு ஓடு நந்தேக் காப்பாத்துறா. வந்துட்டேன்டா. டே நான் போகிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது. என்னோட சாப்பிட்றா சாமி. டே தண்டிக்கு டே எனக்கு சாப்பிடலடா. சாப்பிட்றேண்ணா சும்மா தான் சொன்னேன். கரெக்டாக இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஃப்டிங் பெட்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ரெகுலர் பெட் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கலாம். சண்டையல் இது காம்பஸ் ஓகே எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ இது கரெக்டாக அழகுப்படுத்தணும் அவ்வளோதான். இது வந்து இப்போ இந்த இடத்துல பெட் சொல்லலாமா? வச்சிடலாம். ரெகுலர் பெட்டு வந்து இன்ஜினியர் எங்க வாடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓகே நான் தான் இன்ஜினியர் கொஞ்சம் கரெக்டாக கட்டுங்க. சண்டையல் ஸோ சண்டையல் எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். இன்ஜினியர் கொஞ்சம் கரெக்டாக கட்டுங்க. ஸோ லாக் வால்ஸ் வந்து ஸோ நம்ம வந்து ப்ரொடெக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம டேய் இன்ஜினியரே சொல்ல தெரியல, அதுக்குள்ளே இன்ஜினியர் சொல்லிட்டு இருக்கான்டா இவன். என்னடா இது? ஏன் எனக்கு ஒரு மாதிரி தூள் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் நீ போட்டிருக்க? ஆமாம் அது ஒரு மாதிரி கிளிச்சாக இருக்கும் சில தடவை. நைஸ். இப்போதைக்கு இதுதான் நம்ம பேஸு. நான் எதுவுமே இல்லைன்னடா பேஸுன்னு சொல்கிறேன்னு கேட்கலாம். இப்போதைக்கு இதுதான் கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் போக பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இங்கே பாரு சொல்லு. ஃபுட்டு கலெக்ட் பண்ணி இப்படி ஒன்று போட்டு அங்கே ஸ்டோரேஜ். அதான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டோரேஜ். இப்படி ஒரு வுட்டு பாய் போட்டு உள்ளே கிடைக்கிற மெடிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டணும். இப்போ போயிட்டு என்ன தெரியணும் அதெல்லாம் வேணாம்டா. நீ வுட்டு மட்டும் எடுறா. டே வுட்டு இல்லைடா நம்மளுக்கு போய் எடுணும்டா. இங்கே கொத்து கொத்தா இருக்குல்ல அப்போ எடு. ஃபஸ்ட்டு கிட்ட கண்டுபிடிச்சா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் நான் வச்சுக்கணும்.
அது உடைக்காத நீ போயிட்டு வெளியில இருந்து மட்டும் எடு. சாப்பாடு தப்பு இல்லை, சாப்பாடு ஒன்றும் சாப்பிடா. டேய் கைஸ், நான் ஒரு நூபு தான் இப்போயே ஒத்துக்கிறேன்னா. ஏன்னா நூபு அடிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கலாம். நான் நூபு தான் இப்போயே ஒருத்தட்டேன் போகிறேன். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. போய் சாப்பிடுங்கடா எல்லாரும். டேய் யோ ரீலோடு. தள்ளிக்கே அவன் வந்திருக்கானாடா, அந்த ட்ரேட் பண்ணுவான்ல ஒருத்தன் வந்திருக்கானா? உல்ஃப் பெல்ட் ட்ரேட் பண்ணுவான்ல, வந்திருக்கானா? நீ சாப்பாடு வை பண்ணாதான் நான் எடுத்துகிட்டு வரேன். நீ விட்டு மட்டும் போடு. அதான் அந்த ட்ரேட் பண்ணுவோம்ல பன்னி ஃபுட்லாம் கொடுத்து வந்திருக்கானா? இதுக்கே போடு. டே நீ சாப்பாடை பற்றி வருத்தமே படாத. ஏன்னா நான் என்கிட்ட இருக்குது சாப்பாடு. 1.5 சாப்பாடு இருக்குது. ஐயோ 1.5 சாப்பாடு இருந்துச்சுன்னா நான் எப்படி அந்த குழந்தை தூக்கிட்டு வருவேன்? ஒரு சாப்பாடு கீழே போட்டு தான் ஆகணும். ஆமாம், அதான் செத்துரும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூப்பிட்டு போகிறோமே. நல்ல பிரில்லியண்டான கொஸ்டின் தான். அது இது கேம் கார்டுக்கிட்ட தான் கேட்கணும், நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. வந்து எடுத்துக்கோடா உன் சாப்பாடை. எல்லாத்தையும் சாப்பிடாத, எவ்வளோ ஃபுல்லாகிற வரைக்கும் மட்டும் சாப்பிடு. போதும்டா. ஓகே கைஸ், நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நீ விட்டு மட்டும் ஏறா, நான் இங்கே இருக்கிறத அடிக்க போகிறேன். டக் டக் டிக் அடி அடி அடி. ஒரு 56 days சர்வே பண்ணு. ஏன் ரீசன் சொல்கிறா? ஓ ரீசன் எனக்கு புரிஞ்சிச்சு. இது வரைக்கும் நாங்கள் 55 days சர்வே ஆகிருக்கோம். அவன் அதுக்கு மேலே சர்வே ஆகணும்னு நினைக்கிறேன் போல். நட டேய் ஸ்டாப்லிங்ஸ் எடுத்து வந்து அதே இடத்துல போடுறா. நீ வரைக்கும் மறந்து போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து அங்கேயே போட்டுட்டு இருக்காங்க. சாப்லிங்ஸ்னா என்னவா? அட பாவி, சாப்லிங்ஸ் அந்த மரம் வளரும்ல அது. கேஸ் எப்படியாவது ஆச்சா நைட் ஆகிடுச்சா? நைட் ஆகிறதுக்குள்ளே எப்படியாவது பெட்டு கிராஃப்ட் பண்ணிட்டா டக்குன்னு ஆகும். ஓ இப்போயே கிராஃப்ட் பண்ணலாம்ல. நான் பாடுறேன், நான் ஒரு மென்டல்றா. ஓல்டு பெட்டு தள்ளிக்கோ. வந்து ஒரு பெட்டு நைஸ். வெயிட் பண்ணுறது என்ன சவுண்ட் இது? ட்ருன்னு ஓடி விடு, ஓடு 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 ஓடு. எனக்கு 3 இது துரத்துறா. டேய் இவனுங்க எப்படா வந்தானுங்க? எப்படியா வட்டாடிடா? நான் இப்போதான் அவனுங்களே பார்த்தேன். பார்த்துக்கோடா. டே வந்து அட்ரா. போடா, நெண்டு தோத்துட்டு வந்து. நான் ஒன்றை பிடிச்சிட்டேன். ஒன்னாடி நீ ஒன்று. நீ ஒன்னாடுறா, நான் ஒன்று பிடிச்சிட்டேன். ஐயோ நான் அடிக்க வருது. ஏன்டா அப்படி பயப்படுற? வெயிட் பண்ணுற, நம்ம level 5 ஆக்க போகிறோம். இது இப்போ நீ அடிச்சுல அது கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுத்தா மட்டும் அடிச்சிருவேன் சார். அடிப்பார் நல்லா சார். கொடுத்தா அடிச்சிருவேன் நீ. இவனை பற்றி தெரியும். அன்றைக்கி அப்படி தான் கைஸ் கேட்டான், கொடுத்தேன். போயிடுச்சு. பயமாக இருக்குது அப்படி ஓட்டாங்க கைஸ். பட் செத்துட்டோம். டே விட்டு போடுறா. பட்டன் எடுத்துகிட்டு வந்து போடு. அங்கங்கன்னு ஓடிட்டே இருக்க. அப்புறம் என்ன போடுவோம்? பட்டன் போடுறா உட்ஸ்லாம். நீ அப்படியே போட்டே இரு. நான் போய் கால் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா level 5 ஆனோடனே கம்மியாயிரும். அது நம்ம நிறைய கால் வேணும். ஐயோ டக்குன்னு விட்டு போடுறா. நம்ம மாற்றிடலாம். நன்றி ஃபாஸ்ட்டாக விட்டு போடு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. பெல்ட் ரைடர் அரைவ் ஆயிட்டானாம்மா. பெல்ட்டு நீ போட்டேடுறா. ஒன்றும் இல்லைடா. ஐயோ
மலையில் வேற நனைஞ்சிருச்சு என்ன நனைஞ்சிருச்சு? அந்த மரம். ஐயோ கடவுளே. சரி எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் போடு போடு போடு. அதுக்கு தானே வச்சுருக்கேன் நான். அப்படியேறா நான் போயிட்டு டக்குன்னு எடுத்து வந்துடுறேன். கோல் தானே வேணும் நம்மளுக்கு. கோல் வந்தால் முடிச்சிடலாம். டக்குன்னு அடிச்சிடலாம் கோல் வந்துச்சுன்னா. இப்போ வரேன். எல்லா வீடியோ லூட் அடிச்சிட்டேன்னா கோல் மட்டும் எடுத்துட்டு வாடா முடிச்சிடலாம்டா. ஆல்ஃபா வூல்ஃப் பெல்ட் ஆல்ஃபா வூல்ஃப் நைஸ் கத்துச்சு. டே பிக் ஆக்ஸ் கச்சுச்சுன்னா நல்லாயிருக்கும் தெரியுமா? அதை வச்சு மரத்தை ஒரே சாட்டு தான் அடித்து மண்டியை எல்லாம் உடச்சிடலாம். செம்மையாக இருக்கும். அது கச்சுச்சுன்னா கிடைக்காது. இது இப்போ என்கிட்ட ஒரு கோல் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைடா. அப்போ வுட்டு போட ட்ரை பண்ணாது. இப்படிக்கு இப்படியே இருக்கட்டும். அதான் லெவல் 5 ஆக்க வேணாம், லெவல் 4லேயும் இருக்க வேணாம். அப்படி பண்ணிடலாமா கம்மி. டே என்னடா வாங்கட்டும்? ஜெயண்ட் சாக் வாங்கட்டுமா ரீஃபில் வாங்கட்டுமா சொல்லு. புல்லட் தான் புல்லட் தான் இருக்குல்ல வாங்கிடலாம். ஓகே இப்போ ரீஃபில் வாங்கியாச்சு. அப்போ இருந்தா உனக்கு இருந்தா எனக்கு இப்போ ரிவால்வர் இருக்குது. எனக்கு இந்தா வச்சுக்கோ. நீ புல்லட் இருக்கு போட்டேன். போட்டு கம்மியாக தான் இருக்குது. இல்லை அது ஏற்ற வேணாம். அதை ஏற்ற ஃபுல்லாக ஏற்றிட்டா அப்புறம் ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் சமாளிக்க முடியாது நம்மளால். அதனால் இப்படியே இருக்கட்டும். இப்படியே ஓட்டலாம் கொஞ்ச நேரம். நல்லா ஓரளவுக்கு இது ஆகணுன்னே அப்புறம் ஓரளவுக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு செட் ஆகணுன்னே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இப்போதைக்கு 90 days சர்வைவ் ஆகிட்டோம். நல்ல நல்ல லூட் நல்ல லூட் நல்ல லூட் நல்ல லூட். கடா கடா ரிவால்வர் ஆமாவா? இன்னும் கொஞ்சம் தான் போட்டலாமா? இல்லை இல்லை போடாத போடாத. ஆமாம் ட்ரில்லிங் மிஷின் போட்டு அதில் போட்டுறாதரா, வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் ஃபியூவல் கேனு. சி இதுரா ஃபியூவல். அது ஐயோ ஆயிலம்மா. யாரா நீலாம்? எனக்கு நிறைய ஃபியூல் கிடைக்குதுரா. அப்போ தான் கரெக்டாக நைட் ஒன்றும் கிடைக்குதுரா எல்லாம். ஐயோ அவளும் வந்துடுச்சா இந்த நைட்? நான் கண்ணு தெரியும். என்னடா உடற? ஆமாம் கண்ணு தெரியாது, காது தான் கேட்கும்ல. நானே மறந்துட்டேன். கஷ்டமா அடிக்கலை படிக்கணும் இல்லை அடிக்கலை. அடுத்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தூரமாக போகணும். அங்கே போனோன்னா செத்துருவேன். ஏன் காய்ஸ் நான் வேற இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இப்படி வந்துட்டோம்டா. 1 2 4 பண்ணிக்கலாமா? பண்ணிடு. ஓ கைஸ் நம்ம செத்துறோம். நான் வேறு கேட்காம நான் வேறு அப்படியே போட்டேன் கைஸ். இப்போ உட்டு ஐயோ உட்டு இல்லை என்கிட்ட. வந்து அடிக்க போகிறான்னு 24 தான் இருக்கா? ஐயோ ரன் ரன் ரன். ரொம்ப அப்படியே விட்ருக்கலாமோ? அவசரப்பட்டு போட்டேன் கைஸ் நான் வாட்டுக்கு. டேய் தண்டிக்கு ஒரு ஹெல்ப்புடா. நான் தெரியாமல் லெவல் 5 ஆக்கிட்டேன்டா. இப்போ பாரு விட்டே இல்லை பாரு. டக்குன்னு போடு போயிட்டு நிறைய விட்டு போடு விட்டு போடு விட்டு போடு 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 போடுன்னு சொன்னால் எப்படா போவீங்க? கையால் பட்டணம் போடுறா. ஐயோ கிழிஞ்சு பண்ணுறேன்னா விடுங்க கைஸ். டேய் இது கிளிச்சான மரமா? ஐயோ கடவுளே. ஈட் ஈட். டேய் லெவல் இது போயிட்டோம்டா. லெவல் இது போட்டா 11ஆ 13ரா? டி டக்குனன்றா. ஃபியூல் எடுத்துகிட்டு வரேன்டா. நான் ஐஸ் எடுத்துக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரப்பேன். எதுடா? ஆமாம் அப்படியே பிளான்ட் பண்ணிடு.
எனக்கு தேவையெல்லாம் கோல் ஃபியூல் அவ்வளோதான். என்ன கட்செல்லாம் பார்க்கவே போகிறதில்ல. காய்ஸ் கோல் கடை கோல் கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே தெரியாது. ஓஹோ செகண்ட் கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன்டா. செகண்ட் கிட்ட காப்பாற்றிட்டு வந்துட்டுமா சொல்கிறா. காப்பாற்றலாம், வெயிட் பண்ணு. 1 2 3 ஹெட் ஷாட். இது 1 இதில் 2 அவ்வளோதான் முடிச்சிடலாம் டக்குன்னு. 1 நீ வராதடா, நீ விட்டு போடுறா. நீ விட்டு போடலன்னா அப்புறம் அவ்வளோதான். ஆமாம் இப்போ எனக்கு வழி தெரியாதுல வர்றதுக்கு. விட்டு தொலை. ஃபைனலி சாவி கச்சிச்சா. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன்டா. அதனால் சாப்பாடுக்கு நீ வரி பண்ணாத. ஐ எம் டேக்கிங் சாப்பாடு ப்ளஸ் நிறையா. டேய் நான் இந்த இடத்துல கோல் எடுக்க வந்தேன்டா. சம்மந்தமே இல்லை பார்த்தா நான் செகண்ட் கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். தேர்ட் கிட்லாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஊல்ஃபு ஆல்ஃபா ஊல்ஃப் தான் கைஸ் இருக்குது. தேர்ட் கிட்டு வந்து என்ன தெரியுமா இருக்கும்? கரடி இருக்கும். அதெல்லாம் அடிக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்தான் அடிக்கணும். ஆமாம் அதெல்லாம் இப்போ புது கன்ஸ்லாம் வந்திருக்கு அப்டேட்டில். அதெல்லாம் வச்சு 2 அடியிலே அடிச்சிடலாமாம்மா கரடியை. அப்புறம் இந்த ஐஸில் கூட மேமத்தில் வந்திருக்காமா கைஸ். அது ஒருக்கா பார்க்கணும், போயிட்டு மறந்துட்டேன். ஏன்னா ஐஸ்குள்ளே போனால் மேமத் வந்து தெரியாதா? யானை வந்திருக்காம்மா, அதை பார்க்கணுன்னு நான் மறந்துட்டேன்டா. ஃபியூவில் போட்டியாடா? பரவாயில்லையே பரவாயில்ல போட்டிருக்கு ஏதோ ஓரளவுக்கு. நான் 50 ஆக்கிட்டேன்டா. ஏதோ ஓரளவுக்கு மெயின்டைன். இப்போ இதுக்கு யார் எடுப்பா? அதுக்கு யாரா எடுப்பா? டேய் நான் விட்டுக்கு தானே எடுக்க சொன்னேன். நீ யாரா இதுக்கு போய் எடுத்துகிட்டு இருக்க? இதோ இது 2 தான். சாப்பிட்டு டக்குன்னு ஏறிடும். நான் பார்க்கலாமா? ஏறிச்சா? அதான் சொன்னேன். ப்ரொடெக்ஷனை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் கைஸ். டே இங்கே இருக்க வுட்லாம் மைண்ட் பண்ணி இதுக்கு போடுறா. அது என்னது நந்திக்கு இங்கே இருக்க வுட்லாம் மைண்ட் பண்ணி நம்ம நெருப்புக்கு போடுறா. பாடுறா அவ்வளோ டக்குன்னு கம்மியாகுதுன்னு. நெருப்புக்கே போடுறா. போட முடியாது. ஆச்சு வுட்ரைன் ஸ்டோரி ஆச்சு, அதுக்கு போட்டுரு. அந்த வுட்டு அதான் ப்ளூ கலரில் ஆச்சுன்னா இது நார்மல் ஆக்குமே, அதுக்குள்ளே போட்டு அப்புறமா எடுத்துரு. இதுக்கு தாங்க கூட 3 பேர் வரணும். இருந்தாலும் அது ஒரு கஷ்டமாக இருக்கும். யாருமே வரலனாலும் கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னதான் யூஸ் பண்ணுறது இப்போ? எடுத்துகிட்டு வந்து அந்த வுட்டில் போடுற அந்த இது டேய் பரவாயில்ல அங்கேயே இருக்கட்டும்டா. ஐயோ கடவுளே. டேய் அது இப்போதான்டா அவ்வளோ விட்டு போட்டேன். அதுக்குள்ளே எப்படி 35 ஆயிடுச்சா? எனக்கு ஐ ஹேட் இந்த எனக்கு மழையை பிடிக்கும். ஆ ட்ரை பண்ணு எல்லாம் ஆயிட்டோம். இப்போ போடாத. மழை நின்னோடனே போடு. டே அங்கேயாண்டா எடுத்து போடுற. வெயிட் பண்ணு, மழை நின்னோடனே போட்டுக்கலாம். போட்டுறாது இப்போ. சரிடா புலம்பாதரா. பிளான் பண்ணு கைஸ். ரொம்பவே டஃப்பான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது இப்போ. ஸோ மழை வேறு பெய்யுது. போய்ட்டு ஏதோ இவ்வளோ வுட் இருக்குடா, அது வரைக்கும் பரவாயில்ல. இங்கே இருக்க எல்லாம் வுட்டு போட்டால் அப்படியே ஒரு 40 கிட்டே வந்துடும். நம்ம சரி இங்கே இரு. மழை நின்றுச்சு வந்து எடுத்து போடுற பட்டுன்னு. டக்குன்னு எடுத்து போடு.
எடு கைஸ். போடுறா தண்டிக். டேய் சாப்ளிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறா. பேர் நான் பண்ண சாப்ளிங்ஸ்னால தான் இப்போதைக்கு நம்ம உயிரோடையே இருக்கோம். போடுறா டே, சவுண்டு போடாதடா. போடு விட்டு போடு. டேய் போடா போய் எடுத்துக்கணும். நீ எல்லாத்தையும் என்ன ஏற்றுறாரு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ தான் நீ சொன்ன. இப்போ நீ தான் சொன்ன. நீ எடுத்துட்டு வான்னு சொன்ன. கொன்று ஒன்று. சரிடா நீயே போய் எடுத்துக்கூடா. ஷபாவே நம்மளுக்கு கோல் தான் தேவை. ஏதோ இப்போ சொன்னோடனே கச்சிச்சு 2. சொன்னோடனே 3 கச்சிச்சுடா. சொன்னோடனே 3 கோல் கச்சிச்சுடா. இப்போ இந்த இதில் ஃபியூல் கேன் கச்சிச்சுன்னா சூப்பராக கிடைக்காதுண்ணா. ரிவால்வர் ஆமாம். ஓகே சரி 15 கோல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கிடைக்காது அதெல்லாம். இந்த உட் இருக்குது எடுத்துக்கலாம். சரி யாரும் அடிக்கிறா? ஜம்ப். நான் ட்ரெஸ் மாத்திட்டேன் தெரியுமா? சரிடா. டேய் கடைசிட்டே கடிச்சிட்டுடா. டென்ஷன் ஆகுதுடா இது வேறு. எங்கே போகிறது? எங்கே மரம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதா? டேய் கண்ணில் தாண்ட என்னடா வளர்ற? என்னடா கண்ணு இதை குழந்தை வச்சா உங்களுக்கு? ஆமாடா எங்கே இருந்தே தெரியல. எல்லாத்தையும் வெட்டி போட்டேன். இங்கே இருக்க பக்கத்து வீட்டில். அங்கே ஒரு பாருங்களேன். அங்கே ஒரு ஆல்ஃபா உல்ஃப் பாருங்களேன். எதுவுமே பண்ணால் அதுவாடு கிடைச்சி செத்துட்டு இருக்குது கைஸ். அங்கே ஆச்சா புல்லட் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? நான் சாவ போகிறேன்டா அந்த நைட்டு. நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் எனக்கு புரியல. இப்போ நான் கரெக்டாக நடக்கும் அது. ஐயோ இப்போ மறுபடியும் திரும்பி வேறு ஓடி வரணும். கோல் தானே முந்தலுக்கு 10க்கு 10 கோல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தெரில. இப்போ பேண்டேஜ் ஏரியா உள்ளே இருக்கு. பேண்டேஜ் எடுத்துகிட்டு போயிடுறேன். அங்கே ஒர்க் பண்ண வேணாம் எதுக்குப்பா சாவறதுக்காப்பா? செத்துட்டா ரிவ்யூ பண்ணி கத்திட்டு இருப்பான். அப்புறம் என்னால் ரிவ்யூலாம் பண்ண முடியாதுடா சாமி. எனக்கே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நானே கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். மொத்தம் விளங்குச்சுடா. 31 இது இருக்குது. கரெக்டாக பார்த்து இப்படி இந்த உல்ஃப் வந்துருச்சுடா. டார்ச் லைட் எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டேன்டா. இங்கே வச்சுட்டேண்ணா. இப்படி எப்படியே தப்பிச்சோணும். ஐயோ அவ்வளோ வேறு இருக்குடா. ஐயோ கடவுளே. அங்கேயே காலையில் வா. காலையில் வரட்டுமா? சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் நைட்டு வரணும்? இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து தானே? ஆமாம் போச்சுடா. ஐயோ மூவ் பண்ண நானும் சாவேன். மூவ் பண்ணால் இந்த அவளுக்கிட்ட சாவேன். மூவ் பண்ணலன்னா அதுக்கிட்ட அடி வாங்கி சாவேன். போடி பறந்து போயிடுச்சுடா. டே நான் எவ்வளோ நேரம் இருக்குது காலையில் ஆடுறதுக்கு? போட நான் போகிறேன். வெயிட் பண்ணுறா. வெயிட் பண்ண எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்குறேன். நான் 18 சொல்லி வெயிட் பண்ணுறேன். இன்னும் 15 மினிட்ஸ்னா கொஞ்ச நேரம். 15 செகண்ட். சரிடா ஃபுட் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குடா? இவ்வளோ இருக்கு. நம்பர் சொல்லு. 31. அடா பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? இப்போ நீ சும்மா உட்காந்து விட்டு போடுறா. ஏன்டா அப்படி டென்ஷன் ஏற்றுறேன்? சாப்பாடு வேணும்டா. சாப்பாடு காலைக்கு போனால் நான் விட்டு போடுறேன்டா. ஒழுங்கா சாப்பாடு காலைக்கு போகணும். அப்புறம் நான் விட்டு போடுறேன். ஏடா பிளாக்மெயில் பண்ணுறியாடா நீ? நீ ஒருக்காவா சாவ. ஐயோ இன்னைக்கு இந்த தடவை நிறைய பேர் வர்றாங்க. நைட்டு வெளியே போனோன்னா சத்துருவோம். மழை கடவுளே. மழை ஃபஸ்ட்டு நிறுத்து. இன்னும் போயிடும். டே ஒழுங்காக போயிட்டு எறா விட்ட கைஸ். நான் கம்மல் வெளியாலும் கூட போட்டு வந்துடுறேன் போல. இவன் கூட போகிறது போயிடலாம். அப்போ என்னடா ஒழுங்காக சொல்கிற வேலையை செய்யடா மண்டையா. சொல்கிறத தவிர எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான்டா இவன். அம்மா இடி வேறு இடிக்குது கைஸ். டென்ஷன்டா. எனக்கு நீ தான்டா டென்ஷனு. போடுறா விட்ட கம்முன்னு. போடுறாண்டா இருக்கேன். எவ்வளோ இது எடுத்துருக்கேன்? எல்லாத்தையும் எவ்வளோ எல்லாத்தையும் நிறுத்தே போடணும். எல்லாத்தையும் நிறுத்தே போடணும். அதுதான் நானும் போட சொல்கிறேன். சரி சேர் கூட இப்படி ஆகுதா? என்னடா சேர்
எப்படி ப்ளூ கலர் ஆகுது? நோ ப்ரோ வாட்? ஒருவேளை சேரையும் போட முடியுமோ? ஒருவேளை சேரை போடலாம், அதெல்லாம் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. நீ எப்படி போடுற? போடுறவல்ல உட்டியும். நான் கொத்து கொத்த கோல் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. இது உள்ள வைடா. ஒரு ஆரேஞ்ச் கூட பண்ண தெரியல. ஒன்று பண்ணி எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அப்படியே ஓடி இதை வெட்டுறா, இதை வெட்டிட்டு போய் உள்ள வை. போடுறா இப்போ இல்லை உட்டியும். சாப்பாடு உள்ள இல்லை உட்டியும் போடுறா அப்ப. எனக்கு சாப்பாடு எடுத்துட்டாங்க போடுவேன். நீ இப்போ வெளியே போயிரு, நானே போட்டுப்பேன். நான் சோலவே பண்ணிடலாங்க இவன் கூட இல்லாமல். எப்பா சாமி அதுக்குள்ளே பண்ணுறது. எடுத்து ஒழுங்கு நெருப்பில் போடுறா மண்டையா. சாப்பாடு போடுறீங்களா? போட இப்போ உன்னை போய் வானாலே சொல்லிவிடணும். இப்போ எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு எனக்கு. நைஸ். டேய் அப்படின்னா தெரிதல கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு எவ்வளோ சாப்பாடு இருக்கு அப்படி பாரு எப்படி சொல்கிறான். இதான் தெரிதுன்னு சொன்னேன். புஷ்கு இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். டேய் நீங்க செத்துருவாடா வெளியில் இருந்தனா. உள்ளே உங்களுக்குலாம் வந்துடு. வரும்போது அப்படியே எனக்கும் சாப்பாடு எடுத்துடா. போடா, எனக்கே பத்தாம இருக்கேன். அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியும். சோடு சாப்பிடக்கூடாது. நானே இப்போ சாப்பாடு தப்பிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக இல்லைடா சாப்பாடு. அதை நான் சாப்பிடுவேன்டா. செவ்வா அடிக்கலாம். We got this. கொத்து கொத்தா வர போகிறானுங்க, நம்ம கொத்து கொத்தா அடிக்கணும். ஓகே ப்ரோ, we can do this. எனக்கு 3 பண்ணாவே எனக்கு பயம். போடா அப்படி போடா. இங்கே வந்து நில்றா அப்படி. நீ இங்கே ஏறா, நீ சேஃப்டியா. இது கூட போயிடுறேன். ஐயோ வந்துட்டாடா. நீ அடிக்காதடா. கன் வச்சிருக்கியா? அப்புறம் என்னடா உனக்கு? செத்து போடா. ஐயோ வந்துட்டாடா. எவடி ஷாட் டேய் வச்சுக்கோ. ஸ்பாம் பண்ண போகிறோம். ஐயோ ஏன் கால முடிய போகுது. தள்ளிக்கோ தள்ளிக்கோ. வந்துட்டேன். புல்லட் இல்லை. யாராவது காப்பாடுங்கடா. ஏய் காப்பாற்றிடா. அவனுங்க அடிச்சே ரொம்ப நேரம் ஆச்சுடா. அப்புறம் நம்ம விட்டு பாருடா. இப்போ தான் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருக்கோம்டா. அப்போ தான் விட்ட பாரு. தண்ணிக்கு நான் இந்த இடத்துல பேண்டேஜ் போடுறேன், எதையும் எடுக்காத. அது விட்றா. நான் இந்த இடத்துல பேண்டேஜ் போடுறேன், எதையும் எடுத்துடாத. ஏன்னா இது நம்ம சேஃப்டிக்காக போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒன்லி சேஃப்டி பர்பஸாக எடுக்கணும். 2 தான் போட்டிருக்கேன், எடுக்காத. 3 போட்டிருக்கேன், அதை எடுத்துடாத. 3 போட்டிருக்கேன்டா, எடுக்காத. ஒன்றை கூட எடுக்க. டேய் எதுவும் பண்ணாதடா. டே அப்பெல்லாம் வேணாம். அது வந்து சில தடவை ஏதாவது மானே வந்து துரத்துது வச்சுக்கோ, அது மேலே ஏறி வந்துடும். அது கிளிச்சாக ஏறி வந்துடும். ஓகே கைஸ், நான் எங்கடா எடுத்தேன்? நான் வாட்டிக்கு சுற்றிட்டு இருக்கேன். நான் எடுக்கவே இல்லை. நான் எங்க எடுத்தேன்? எடுத்தேன் போடா. முடியாது, எனக்கே சாப்பாடு இல்லை. நானே உங்கள்கிட்ட திருடிட்டு இருக்கேன். பேண்டேஜ், ரிவால்வர், ஆமோ. நான் உட்டே கலெக்ட் பண்ணுறேன். என்னையும் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அது? ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். வேறு உன்னை கொண்டுட்டு உன்னை ரிவ்யூவே பண்ணாமல் இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். அவ்வளோ கஷ்டம்டா. போதுமாடா? அப்படி அப்போ நீ சாவு. நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். கஷ்டமாக தான் இருக்காதுல்ல அப்படி சொல்லுவேன். ஓகே கைஸ், நம்ம பேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் லூட் வச்சுருக்கேன். நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். டேய் ஃபுட் எடுக்காத, ஃபுட் எடுக்காத, ஃபுட் எடுக்காத. எனக்கு தான் சாப்பாடு. எனக்கு சாப்பாடே இல்லைடா சுத்தமாக. அப்பாடி இப்போ தாண்டா அது உயிர் பிழைக்கிற நிலைமையில் இருக்கேன். நம்ம பேஸை பார்த்தியா ப்ரோ? நம்ம பேஸை பாருங்க, 75%. இனி அவ்வளோ சீக்கிரம்லாம் குறையாது. இருந்தாலும் மழை பெய்யும் பேர் கரெக்டாக மழை விடுவானுங்க வேணும்னு சில தடவை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாம்,
சாப்பிடணுன்னே விடுவானுங்க பைத்தியக்காரனுங்க. சாப்பாடு இருக்காடா உங்ககிட்ட? சரி எடு, பார்த்துக்கோ கரெக்டாக. நீ உயிரோட முட்டிடுறா. நம்ம எப்படியாவது இந்த தடவை 50 ரீச்சும். சாப்பிடு, நீ எனக்கு கிட்ட இருக்கு. அதான் நானும் சொன்னேன் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ எங்கிட்ட வேர் உல்ஃப் ஸ்பான் ஆச்சு. இப்போ நிலத்து கடையிலேருந்து ஸ்பான் ஆகுது கைஸ், சம்மந்தமே இல்லாமல். ஐயோ அவளுக்கிட்ட இருந்து சாப்பிடணும். இல்லைன்னா டே நான் செத்தண்டா. அவளும் தோற்றுது, ஆல்ஃபா உல்ஃபும் தோற்றுது. ஓடலைன்னா ஆல்ஃபா உல்ஃப் வந்து கொன்றும். ஓடலைன்னா அது வந்து கொன்றும். இப்போ நான் என்ன பண்ணுறது? டார்ச் லைட் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். டார்ச் லைட்டே முடிய போகுது கொஞ்ச நேரத்தில். சார்ஜ் காலி ஆயிரும்டா. ஆமாம், அதுவே தெரியாதுடா எனக்குமா. சாப்பிட்றேன்டா. உனக்கு வந்தால் ரிவ்யூ பண்ணி விட்றா. சாப்பிட்ற ரிவ்யூ பண்ணி விட்ரு. முன்னாடி ஏதாவது தோத்துதாடா நின்று? ஓப்பா கரெக்டான டைமுக்குள்ளே வந்துட்டேன்டா. எப்படியோ மூஞ்சி நான் பார்த்துட்டேன். எஸ் 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 நான் மூஞ்சியை பார்த்துட்டேன். சபா நீ மூஞ்சியை பார்த்துட்டேன். நான் மூஞ்சியை பார்த்து பயந்து ஓடியே வந்துட்டேன்டா சாமி. கடவுளே கடவுளே. சரி நான் தேர்ட் கிட்ட எங்கே இருக்கான்னு மட்டும் போய் பார்த்துட்டு பாருடா. ஓ இப்படி போகணுமா? ரொம்ப தூரம். ஆமாம், அவன் பேர் ஸ்குட் கிட்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் மண்டே. டே விட்டு போடுறா. நான் போயிட்டு இல்லாம அந்த செகண்ட் கிட்ட நேராக போகணுன்னு போட்டிருந்தானுங்க. நம்ம நேராக போவோம். பியர் இடம்னா அப்படியே திரும்பி வந்துடுவேன். இல்லைனா ட்ரை பண்ணிட்டு ஆஹா ஆஹா ஃபியூவில் 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 ஃபியூவலோட அரக்கமாக பாருங்க 3 இது. ஐயோ இந்த ஆல்ஃபா உல்ஃப் முட்டா ஃபயருக்கு நம்ம எவ்வளோ பெரிய பஞ்சத்தில் இருக்கோம். இப்போ தான் இவ்வளோ பெரிய பஞ்சத்துலேருந்து நம்மளே எப்படி சொல்கிறதுனா வறுமையிலிருந்து இப்போ தான் மேல் வந்திருக்கோம். நீ அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கு போனால் வறுமைனா ஏழைன்னு அர்த்தம். அதனால சாகிற நிலைமையிலிருந்து இப்போ தானே தப்பிச்சு வந்திருக்கோம். நீ மறுபடியும் போய் அதுக்கு போனால் மறுபடியும் சாகிறதுக்கு போயிடுவோம். ஸ்பியர் ஆடி இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ரெண்டு எத்தனையோ இருக்குடா. என்ன ஒரு சொன்னேன்ல ஒரு இப்போ தானே இப்போ தானே சொன்னேன் நம்ம இப்போ தான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோன்னு சொன்னே பண்ணிட்டானுங்க பத்தியா. கடவுளே கடவுளே. இன்னும் அந்த கிட்டு அன்லாக் ஆகலை தன்விக்கு. இன்னும் அந்த கிட்டு அன்லாக் ஆகலை. குட் ஆக்ஸ் சி ஸ்ட்ராங் ஆக்ஸ். ஓடுறா ஓடுறா ஓடுறா. தண்டேக் ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடச்சிச்சுடா. தண்டேக் ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடச்சிருச்சு. இனிமேல் எல்லா இதையும் நம்மளுக்கு இனி வுட்டுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒரு அடி அடித்து கொண்டுடலாம். ஒரு அடி அடித்து நம்மளுக்கு கிடச்சிரும் உனக்கு வுட்டு. சொல்கிறா ஆ கொஞ்சம் கத்தி சொல்ல. புரிஞ்சிருச்சு எனக்கு. என்ன சொல்கிறான்னா நம்ம வின் ஆகிட்டோம்னா மறுபடியும் இந்த கேம் விளையாட மாட்டோம்னு சொல்கிறான். பிரெயினாடா பிரெயின். இந்தா போட்டு 97. டே எப்படியே இருக்கட்டும்டா. டே எனக்கு அப்கிரேட் பண்ணிடலான்னு தான் இருக்குது. அப்கிரேட் பண்ணால் அப்புறம் கன்ஃபார்ம் செத்துருவோம். மறுபடியும் டே ஏன் எல்லாத்தையும் சாப்பிட்ட? 95 இப்படியே இருக்கட்டுமா இல்லை அப்கிரேட் பண்ணிடலாமாடா? அப்கிரேட் பண்ணிடலாமா இப்படியே இருக்கட்டுமா? ஏன் என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ராங் ஆக்ஸ் கச்சிச்சுரா. நீ எல்லாம் ஒரே அடி தான். டாம் டாம் டீம் டீம். நந்திக்கு அப்கிரேட் பண்ணிடலாம்டா. நந்திக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். இங்கே இருக்க இதெல்லாம் எடுத்து போட்டுரு. ஏன்னா என்கிட்ட ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருக்குல்ல.
நான் டக்கு டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் விஷயம்லாம் ஓகேயா. அப்கிரேட் பண்ணிட்டேன், நான் போய் தேடி கிட்ட காப்பாற்றலாம்டா. இன்னும் பியர் இருக்கும் தான், இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். பண்ணாமே விட முடியாதுல்ல கைஸ். பண்ணிட்டேன்டா. ஃபயர் இஸ் கம்ப்ளீட்டா? டே மொத்தம் இதையும் அப்கிரேட் பண்ணிட்டோம்னா நம்ம. அப்படிலாம் அப்படி வச்சா அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. குறையவே குறையாதா ப்ரோ? என்னடா இது குறையாதாடா? கேஸ் குறையுமா? நான் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ பெருசு போனதில்லை, எனக்கு தெரியல. டே குறையடா ப்ரோ. அவள் தான்டா குறைய மாட்டேங்குது ஜாலி கைஸ். அதை வேலை அப்கிரேட் பண்ண அப்படியே விட்டுருந்தோன்னா நிலமை யோசிச்சுப்பாரு. ஆனால் விட்டு போட்டால் உள்ளே போயிடுது இதுக்குள்ளே. டே குறையுதுடா, ஆனால் எவ்வளோ ஸ்லோவாக குறையுது பேர். குறையிறதே தெரியல, அவ்வளோ ஸ்லோவாக குறையுதுடா. எனக்கு ஃபுட்டு இல்லைடா, சாப்பிட்றேன். அவ்வளோதான்டா. சரி நான் இந்த தடவை ஃபுல்லாக ஃபுட்டு தண்டிக்கு போயிட்டு ஃபுட் எடுறா. ஃபுல்லாக போயிட்டு ஃபுட் எடு. நம்மளுக்கு ஃபுட்டு தானே பஞ்சம். நைட் எடுக்கிற இந்த நைட் எடுக்கிற ஃபுட்டு கிரேப்ஸ் இல்லை, முயல் நரி அந்த மாதிரி அடிச்சிட்டு வா. ஏன்னா இப்போ இந்த நைட் எடுக்கிற வுட்டு வந்து நம்ம ஒரு 5 days கிட்ட வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோ நிறைய வுட்டு எடுத்துரு, அவ்வளோ நிறைய சாப்பிட்டு வந்துடலாம். பெல் ட்ரேடர் வந்துருக்கோம். டே அப்போ இன்றைக்கி போய் நான் குழந்தைய கண்டுபிடிச்சிட்றேன் நாளைக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட்டு கலெக்டிங்கில் இறங்கிடலாம். நாளைக்கு போய் நம்ம இது கண்டுபிடிச்சோம். நம்ம டேஸ் எவ்வளோ ரீஸ் இருக்கோம் பார்த்தியா? 38. ஓகே ஃபுட்டு டே அட்ரா. நான் போய்ட்டு எந்த தேடிட்டு இருக்கேன். என்ன சந்தோஷம்னா நம்மளுக்கு இது கச்சிச்சு கைஸ். ஸ்ட்ராங் ஆக்ஸ். அதனால் இது செம்ம இல்லை, இது சூப்பர் பவர். ஒரே அடி தான், இதோட பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இங்கே அடிச்சு அடி. வெயிட் a minute. இங்கே பாரு, நான் இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டிகிட்டு இருக்கேன்னு. அப்படியா? பார்க்கலாமா? அதுதான் ஒருமே அமுக்கிற மாதிரி தெரியல உனக்கு. ஒருமே ப்ரோ வாட் இஸ் திஸ்? இங்கே போடுற எவ்வளோ ஒரு இதில். ஆமாம் ஆனால் ரொம்ப லேட் ஆகும் போல். ஆனால் ரொம்ப லேட் ஆகும் போல். கொத்து கொத்து ஃபுட்டு கிடைக்குது. இதை வந்து என் கையில் இருக்குல்ல, உன்னால் அடிக்க முடியாது. அதை என் கையில் இருக்குல்ல ஒரு ஆக்ஸ், அதை வச்சு மட்டும் தான் அடிக்க முடியும். வா அதை அடிக்க வேணாம், உட்டு தான் தேவையே இல்லையே, பஞ்சமே இல்லையே. அவ்வளோ உட்டு எவ்வளோ மெதுவாக போகுது அது. டேய் கம்மி பாரு, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு இவ்வளோ நேரம். இது பிரச்சனை இல்லை போலையே, இது நல்லா இருக்கே. அப்படிதான் போலடா. அப்போ நான் போனேன்னா இப்போ வந்து என்னால் எல்லா குழந்தையுமே கண்டுபிடிக்க முடியும் தானே? ஆமாம் சரி விடு. இப்போ இன்னும் 25 செகண்ட்ஸில் ஆயிரும். அந்த 25 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நான் போய்ட்டு, அந்த நைட் முடிஞ்சோடனே நான் போய்ட்டு காப்பாற்றின தரேன். டே இன்னைக்கு சண்டே நடக்க போகுதுடா. அந்த கொம்பில்னா கன் இருக்கேடா. கன் அப்புறம் எதுக்கு வச்சிருக்க? புல்லட் இல்லையா? சரி விடு பார்த்துக்கலாம், நானே அடிக்கிறேன். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பெருசாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வச்சு கூட பாருங்கள், இல்லை நான் ஒன்றா கூட மொத்தமாக கூட பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது. என்கிட்ட எதுக்கு இப்போ 4 பேண்டேஜ் இருக்குது சம்மந்தமே இல்லாமல்? பேண்டேஜுக்கு பிரச்சனை இல்லைடா. இங்கே பேர் எவ்வளோ பேண்டேஜ் இருக்குன்னு 6 பேண்டேஜ் இருக்குது. என்கிட்ட ஒன்று 7 பேண்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ நான் வச்சுக்க நம்ம இவனுங்களாம் சர்வை பண்ணணும் 99 days வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இவனுங்களும் இனிமேல் டெய்லி வருவானுன்னு நினைக்கிறேன்டா. தெரியலையே, டவுட்டாக தான் இருக்குது. சாப்பிட்றா கிளிச் ஆயிடுச்சுடா. அம்மா மிஸ்ஸு. டே தம்பி கட்டுறா நான் சாப்பிட்றேன்.
கிளிச் ஆயிடுச்சு எனக்கு. நான் சாப்பிடுறேன். நான் பார்த்துக்கிறேன். செத்துனா ரிவ்யூ பண்ணு. ஐயோ இந்த நைட்டு கொஞ்சம் ரெடியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இனிமேல் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணணும்டா. விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பாரு, இல்லைனா உள்ளே வந்துடுறானுங்க ஒன்று வேறு. இவனுங்க அடிக்கிறதுக்கு நம்ம நான் சாக போகிறேன்டா. பாடி ஏதோ நிறைய பேண்டேஜ் இருக்குது. நம்பிக்கையில் நான் ஒரு பேண்டேஜ் யூஸ் பண்ணிட்டேன். என்னடா இவ்வளோ பேர் வரானுங்க. அதுதான். ஐயோ மறுபடியும் சாப்பிட்றேன்டா நான். ஹெல்ப் பண்ணுறா. நான் பார்க்காம நீ பாரு. டே நான் கொண்டானுங்கடா. டே கொடுக்கணும். டே தண்ணி வெயிட் பண்ண முன்னாடி. டே டே என்னடா நீ. டே என்னடா தண்ணிக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க. நீ தாண்டா பண்ண. டே டே ஏன்டா 200 ரூபா கடவுளே. நான் தண்டிக்கு நீ நான் உன்னை அடிக்க வேணாம்னு சொல்றதுக்குள்ள இப்போ அடிச்சிட்டேன். அவசரம் விட்டுடா. சரி உடனே கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம 15 சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்ம பார்ட் 2லாம் வேணாம். எனக்கு 99 டேஸ் விளையாட மாட்டேன் என்னால். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அதையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி சர்வைவல் கேம்ஸ் வேணுமா இல்லைனா வேறு மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கேம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அதையுமே போடலாம். ஸோ பை கைஸ்.